ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பாட்டில வந்து வேணுங்கிற சைஸ்ல வந்து கட் பண்ணிட்டு, நம்ம ஓரங்கள்லலாம் சிசர் வச்சு அழகா வந்து லேயர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாட்டில வந்து கட் பண்ணிட்டேன். அதேபோல பின்னாடி பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து இது பிளான்டரா யூஸ் பண்ண போறேன். நீங்க இத வந்து ஏதாவது பென் ஸ்டாண்டா யூஸ் பண்றீங்கன்னா, ஹோல்ஸ்லாம் தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க அடுத்த ஸ்டெப்க்கு போயிடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம ஒரு கோட் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெஸ்ஸும் நம்ம குடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து க்ளூ எடுத்துக்கலாம். ஒயிட் க்ளூ. இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி, இது எல்லாத்தையும் ஒரு பெயிண்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்ட நம்ம வந்து பாட்டில்ல ஒரு கோட் குடுத்து எடுத்துக்கலாம். டைரக்ட்டா நம்ம வந்து பாட்டில்ல பெயிண்ட் குடுத்தோம் அப்டின்னா, அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகாது. சீக்கிரமா வந்து பீல் ஆயி வந்துரும். நீங்க வந்து இந்த மாரி ஒரு கோட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க பெயிண்ட் வந்து உங்க விருப்பமான கலர்ல குடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்திருக்கேன். க்ளே வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு சில ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ்லாம் ரெடி பண்ணிக்க போறேன். நான் ஜஸ்ட் இந்த கட்டர் யூஸ் பண்ணி அப்டியே கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப நம்ம குடுத்த பாட்டில் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல நான் வந்து எல்லோ அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஒரு கோட் குடுத்து எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஜஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளவர்ஸ், க்ளே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அது மேல நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா, இதுக்கு மேல வந்து வார்னிஷ் வந்து ஒரு கோட் குடுத்துக்கோங்க. நம்ம பிளான்டரா யூஸ் பண்றோங்கிறதுனால, நம்ம தண்ணிலாம் பட்டுச்சுனா கூட பெயிண்ட் கொஞ்சம் கூட வராது. நீங்க நார்மலா பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா, வார்னிஷ் தேவையில்ல. நீங்க டைரக்ட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டா, அழகா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் பாட்டில நீங்க இந்த மாரி கண்டிப்பா ரீயூஸ் பண்ணலாம். வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்க அழகா இந்த மாரி உங்க பாட்டில வந்து நீங்க மாத்தலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பண்ணோம் இல்லையா? கார்ட்போர்ட் வச்சு ஒரு சின்னதா ஒரு வால் ஷெல்ஃப் மாரி பண்ணோம். அதுக்கு மேல நான் இந்த பிளான்டர வந்து பிளேஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நம்ம சேனல்ல கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து கிவ்அவே 3 கொஸ்டின் வந்து கேட்டுட்டேன். இன்னைக்கு நம்ம கிவ்அவேக்கு உண்டான 4த் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுக்குறேன். அது வந்து ஹோம்மேட் கிளிட்டர் டேப்க்கு உண்டான ஒரு லிங்க். அந்த லிங்க்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுல நான் வந்து லாஸ்ட்டா வந்து என்ன டேப் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க எனக்கு பார்த்து சொல்லணும். வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, அது வந்து என்ன கலர், என்ன மெத்தட்ல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு நீங்க மெயில் பண்ணி சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நெறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. உங்க மெயில்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணேன். உங்க ஆன்சர்ஸ் நீங்க அனுப்பும்போது, உங்க பேர் போட்டு அனுப்புங்க. நெறைய பேர் வந்து இன்னமுமே நேம் போடாம நீங்க அனுப்புறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.